ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தெபொராளு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சதுனால எதிரிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போது சிசரா என்ன பண்ணுறாரு, அந்த நாட்களில் 20 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்துகிறார். 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆளுகை செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. அப்போ அந்த நாட்களில் தீர்க்கதரிசியான தெபொராள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரீச்ச மரத்தின் கீழே அவங்க குடியிருக்கிறாங்க. நியாயம் விசாரிக்கும்படியாக எல்லாரும் அவங்கள்ட்ட வரும்போது அவங்க நியாயம் விசாரிக்கிறாங்க. அப்பொழுது அவங்க பாராக்க வரவழைச்சு, நீ என்ன பண்ணு, புறப்பட்டு போய் என்ன பண்ணு, சிசராவோட கூட யுத்தம் பண்ணி அவரை மேற்கொள்ளு, கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, போக மறுத்து, நீங்கள் என் கூட வாங்க, இல்லைன்னா நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வரேன், வந்தால் அதனுடைய மேன்மை உனக்கு கிடையாமல் போகும். ஒரு ஸ்திரீனுடைய கையில் சிசராவை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாள் வருது, புறப்பட்டு போகிறாங்க, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்தோன்னே சிசரா என்ன பண்ணுறாரு, ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக நடந்து ஓடியாரு. ஓடி வரும்போது அங்கே யாகேல் என்கிற கூடாரத்திற்குள்ளே அவங்க வருகிற பொழுது அங்கே அவங்க குடிக்க தண்ணி கேட்குறாரு. யார், சிசரா. அந்த கூடாரத்துக்குள்ளே தண்ணி கொடுத்து அவங்க சமக்காலத்தால் போட்டு மூடிடுறாங்க. நல்லா தூங்கிடுறாரு. தூங்கினோடனே யாகேல் என்ன பண்ணுறாங்க, கூடார ஆணியை எடுத்து தன் கையில் சுத்தியலை பிடித்து கொண்டு நெற்றியில் வைத்து என்ன பண்ணிடுறாங்க, அடித்து கொன்று போட்டுடுறாங்க. தெபொராள் தீர்க்க தரிசனமாக உரைத்தது நிறைவேறினது. இது எப்படி நிறைவேறினதுன்னா, முதல்ல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக பேசி அந்த காரியத்தை, எதிரியை ஒப்பு கொடுக்க வைக்கிறார், எதிரியை பணிய வைக்கிறார், எதிரியை வீழ்த்த வைக்கிறார், எதிரியை நிர்மூலமாக்க வைக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத, உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் நான் செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாக கர்த்தரை நோக்கி நாமும் இந்த நாட்களில் கூப்பிடுகிற